வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப், ஒரு பார்ட் டைம் ஜாப்பு சொல்லலாம். ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட், ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் வந்து இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டு, ஸ்டார் இன்சூரன்ஸ், எஜுகேஸ்ட் போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரானா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்களன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. மேஜர் டீட்டெயில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லை பவி, இங்கே வாரேன். இந்த கோழியும் சேவலம் லவ் பண்ணுது. அது அரிசி கீழே விழுந்திருக்கு. இது எடுத்து எடுத்து அது வாயில் கொடுக்குதுடி. இந்த அப்படியே வீடியோ எடு, டிஸ்டர்ப் பண்ணாமல் எடு. கீழே முட்டிக்காக இது அடக்காத்துருக்கு. அது கீழே அரிசி பெருக்கி இந்த கோழிக்கு கொடுக்குது. தெரியுதா? என்ன ஒரு அறிவு பத்தியா கோழிக்கு. நிஜமா நமக்கு கூட இது மாதிரி இது பண்ணுவோம். நாம் எப்படி யோசிக்கணுமோ அதே மாதிரி யோசிக்குது பாரு. உள்ள தண்ணி என்ன வச்சிருக்கு, இறைக்கு கிடைக்காதனால கீழே அது சேவல், அதோட பார்ட்னர் வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே இருக்க அரிசி தண்ணி, அது இந்த அரிசி எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்கு பார்த்தியா, கொடுக்குது பார்த்தியா. அதுக்கு இது வாங்குது. எந்த அளவுக்கு அறிவுபூர்வமா அது வேலை செய்து பார்த்துக்கோ. கோழிக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்கு. நாம ஒரு கூண்டுல ஒரு மனுஷனை அடிச்சு வச்சா யாரும் அதை சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னு எதுவுமே கண்டுக்க மாட்டோம். ஆனால் இந்த கோழிங்க அப்படியா? அது பசியா இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கா இருக்க எதைய எடுத்து கொடுக்குது. இதுவும் வாங்கி சாப்பிடுது. அதுவும் பாரு, கேள்வி இல்லாம வாய்க்கு கொடுத்துக்குது. இப்போ காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஃபஸ்ட்டு பசி ஆற்றுது. அதுக்கு பசி ஆற்றிட்டு அதுக்கப்புறமா முட்டை எடுத்துக்காக வாப்பா முடியும். இந்த அரிசி இருக்க சொல்லி எப்படிங்களா அது ஃபுல்லாக இப்போ சாப்பிடுது. அது கொடுத்துட்டு வெளியே வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இப்போ பசி சாப்பிட்டுக்குது. இந்த வந்துருக்கு பாப்பா. அதுக்குள்ளே கோல் எடுத்து ஆட்டிட்டா. டிஸ்டர்ப் பண்ணியாச்சு. இல்லைன்னா இதுதான் நல்லா பார்த்துருக்கலாம். ஆட்டுக்குட்டி கவர் கூட